இது ஜெயிலோட ரொம்ப பழைய மேப்னு நினைக்கிறேன். இதுல கண்ட்ரோல் ரூம் எங்கன்னு தான் தெரியல. இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல. எல்லாரும் சேர்ந்து மாட்டி விட்டு ஜாலியா இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி மெக்கால மொக்க கிடையாது. நீங்க யாரும் ஜெயிலுக்குள்ள நுழையவே முடியாது. உட்கார் ப்ளீஸ். உள்ளே 4 பேர் எடுத்து சொல்லிட்டாப்ல. நீ யாரையும் தூக்கல போடக்கூடாது, அதானே உன் லட்சியம். ஆனா எங்களுக்கு பாலுவை உயிரோட காப்பாத்தி ஆகணும். உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ தாராளமா போலாம். போயிட்டா பால் சார் என்ன பண்ணுவீங்களா? பாலு ஜெர்கினை கண்டுபிடிச்சாரா? கண்டுக்கிட்டார். அது ஓன் ஜெர்கின் தான் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா நீங்க நம்பி இருந்தோம். நீ எப்ப ஜெயில இருந்து வெளில வருவ, நம்மளாம் சேர்ந்து எப்ப ஜெயிலுக்குள்ள போறோம். ஜெயில வேற கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னே தெரியல. இரு என்ன சொன்னப்போ? கண்ட்ரோல் ரூம் அது அந்த பழைய கூட இருக்குதுல, அதுக்கு மேல தான் இருக்குது. அங்க மானிட்டர் ஆபரேட் பண்றவரை பாத்தியா? பசுபதி அவரு ஆக்சுவலா செக்ஸ்ல கொஞ்சம் வீக்கு. ஸோ 2 பேரும் அப்படியே செட் ஆகி ஒரு மாதிரி சிங்க் ஆயிட்டோம். ஃபோன் நம்பரோட இமெயில் ஐடியும் குத்தாப்ல. மெயில் ஐடி கிடைச்சு. சூப்பர். ஃபோன்ல இருக்குது. இதுல இருக்க சிம் கட்டி. இது மெக்கால லிங்கத்துக்கு கொடுத்த செல்போன். நல்லா செக் பண்ணுங்க. இது டூயல் சிம் மொபைல். ஒன்னு MSNL நெட்வொர்க், இன்னொன்னு ஜெனரல் ஆபரேட்டருக்கான சிம்மே இல்ல. இதுல வேற ஏதோ ஸ்பெஷல் ஃப்ரீக்வன்சி ஒர்க் பண்ற பிளான் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இவரோட மெயில் ஐடிக்கு ஃபிஷிங் அட்டாக் மூலமா ஒரு ட்ரோஜன் வைரஸ் அனுப்பி வச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களோட மொத்த நெட்வொர்க்கும் நம்ம கண்ட்ரோல் வந்துடும். கனெக்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே பசுபதி ஆன்லைன்ல தான் இருப்பான் போல. ஜெயில் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவன் இப்படி ஒரு வீக்னஸோட இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சாதகம் தான். விஸ்வா எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்ப ஹேக் பண்ண பசுபதி மிஷின்ல சிசிடிவி கண்ட்ரோல் எதுவும் இல்ல. கேமரா வேற ஏதோ லைன்ல இருக்கு. அந்த லைனை இன்டர்நெட் கொண்டு வர நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் என்ன பண்ணும்? ஜெயில வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனை நம்ப முடியாது. அதனால இது இருக்கு பாரு, இந்த ஒரு பக்கத்து வயரை இங்க நல்லா பாருங்க, இதுல ஹோல்ஸ் இருக்கா, இதுல இப்படி கனெக்ட் பண்ணும். இதுக்கு பேரு ஈத்தர்நெட் ஸ்விட்ச். இதே மாதிரி இருக்கிற இன்னொரு எண்ட், புரியுதா? ஓகே. இந்த இன்டர்நெட் மாடம்ல நல்லா பாத்துங்க, இப்படி கனெக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ரூம்ல இந்த செட்டப் தான் இருக்கும். ஓகே ஓகே. கேபிள் கனெக்ஷன் தான் சேஃப். ஒரு பண்ணுங்க. இப்படி கனெக்ட் பண்ணும். இதுல இன்னொன்னு இது, இதுக்கு பேர் தான் ஈத்தர்நெட் ஸ்விட்ச். இது இன்டர்நெட் மாடம். ஓகே ஓகே. இப்படி தான் கனெக்ட் பண்ண போறீங்க, புரிஞ்சுதா? இது ரெண்டு மட்டும் தான் நீங்க பண்ண வேண்டிய வேலை. இந்த வயரை மட்டும் இவர் கனெக்ட் பண்ணிட்டாருன்னா பசுபதி சிஸ்டம் மூலமா ஜெயிலோட லைவ் வீடியோவை ஆக்ட் பண்ணிடலாம். இத மட்டும் நீ பண்ணிட்டேனா பாதி பிளான் சக்சஸ். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணோம்? ஜெயிலுக்குள்ள போகும்போது இந்த கேபிளை கழுத்துல மந்திர கயிறு மாதிரி கட்டிட்டு போயிடு. அப்பதான் சந்தேகம் வராது. ஓகே? நம்பிக்கையோட போய் தூக்குமேட வேலையை தொடங்கு. நம்ம இயக்கத்தோட வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. நம்ம இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் சென்னை மத்திய சிறையை பற்றி தங்களுக்கு தெரிந்த எந்த தகவலாக இருந்தாலும் உடனே பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது எல்லா லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஓகே. உங்க எல்லாருக்கும் இந்த போன் எது கொடுக்கறேன்னா, தூக்கு தண்டனை முடிகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ள வெளியில எது நடந்தாலும் இந்த டீம் தான் முழு பொறுப்பு. நம்ம 8 பேர் தவிர இந்த போன் லிங்க்ல இன்னொருத்தர் இருக்காரு. அவர் தான் ஆங்மேன் யமலிங்கம். இந்த போன்ல நம்பர் 1 பட்டன் யார் அழுத்தினாலும் நம்ம எல்லாருடைய போன்லயும் ஒரே நேரத்தில் எமர்ஜென்சி பீப் அடிக்கும். தூக்கு தண்டனை முடிகிற வரைக்கும் 24 hours டியூட்டியில் அலர்ட்டா இருக்கணும். சார் பாத்ரூம். யோ, எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்குள்ளே இருக்கிற. ஏ லிங்கம், சார் நீ என்ன பண்ற உள்ள? நான் எல்லா சமயம் மாலுங்க எப்படி வேலை செய்வீங்கன்னு மானிட்டர் பண்ண வந்தேன் சார். நீ மானிட்டர் பண்றியா? அவுட். யோ, கதவை மூடி வையா. எஸ் சார். லிங்கம் என்ன பண்றான்னு கூட மானிட்டர் பண்ணோம். எஸ் சார். தூக்கு மேல கேமரா ஃபுட்டேஜ் போடு. இமிடியேட்டா கண்ட்ரோல் ரூம்ல லிங்கம் வந்து வீடியோவை டெலீட் பண்ணுங்க.
எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் 24 ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. அவங்க ஸ்பெஷல் நெட்வொர்க்ல எனக்கு ஒரு சிம் ரெடி பண்ணுங்க. ஓகே. நான் உன் ஃபோன்ல QR கோட் அப்ளிகேஷன் செட் பண்ணியிருக்கேன். இதை டச் பண்ணா அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடும். இந்த ஷர்ட் பாக்கெட்ல இருக்கிற கட்டம் வெறும் கட்டம் இல்ல, அது எல்லாம் எழுத்து. அந்த கட்டத்துக்கு முன்னாடி இதை அப்படியே வச்சேன்னா கிளிக் ஆகுது பாரு. எழுத்து வந்துடுச்சா? படி. சிறையில் இருக்கும் கேமரா அனைத்தும் நமது கண்ட்ரோலில் வந்து விட்டது. திட்டம்: அண்ணா பிறந்த நாள் அன்று சிறைக்கு மந்திரி வரும் அன்று சிறை காவலர் பயிற்சி நாள் அன்று. நீ ஜெயிலுக்குள்ள போகும்போது இந்த சட்டையை போட்டுட்டு போ. உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எப்படியாவது பாலு இந்த சட்டையோட போய் பாரு. இந்த போனால பாலுவோ உன்னை ஸ்டில் எடுக்க வைக்கணும். செல்போன்ல உன்னை ஸ்டில் எடுக்கிற மாதிரி அப்படியே அந்த கோடியை அவர் படிச்சிடுவாரு. இந்த மேட்டர் படிச்சிட்டாருன்னா நமக்கு தகவல் கொடுத்துடுவாரு. அவ்வளவுதானே? இந்த மேட்டர்ல எம்எல்ஏ ஹீரோன்னு உனக்கு காட்டுறேன். Note 1 4 2 ஓகே 115 சுமார் மனுஷ். யோ போய் நில்லியா. வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃபிட்டா இருக்கீங்க. ஏ லிங்கம் சார், இங்க என்ன பண்ற? தூக்கு போகிறதுல ஃபார்மாலிட்டிஸாக இருக்குது சார். ஒரு 5 கயிறு வேணும் சார். அப்புறம் பாலுசோட ஹைட்டு வெயிட்டுக்கு ஒரு டம்மி ஒன்று செய்யணும் சார். அதை ஒரு 6-7 தடவை தொங்க விட்டு பார்க்கணும் சார். இதெல்லாம் சொன்னால் புரியாது சார். இதெல்லாம் செஞ்சு பார்க்கவும் தெரியுது எவ்வளோ ஆளாக இருக்கான்னு. அதாவது நேரில் பார்த்தா அளவெடுத்து போகலான்னு வந்தேன் சார். எப்ப பார்த்தாலும் இவன் ஜெயிலுக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்கானேப்பா. என் கையில மாட்டானா அப்படியே பிடிச்சி நசுக்கி விட்டுருவேன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? பாலு சார், என்ன சார் பண்ணீங்க? உள்ள வரும்போது இல்லை சார். முதல்ல ஜெயிலு சாரோட ஜெயிலா இருந்தது. உள்ள எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்போ ஜெயில் யாருகள் இருக்குன்னு தெரியல. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்க பக்கம் வலிச்சிட்டு இருக்கீங்க. எப்போ என்ன போடுவானே தெரியல சார். டேய் வந்த வேலையை பாரு. சாரி சார். இதை பிடிச்சவங்க சார், சொல்கிறாலும் அப்படியே குடிச்சுக்கோங்க. இப்படி வாங்க. அவ்வளோதான். நேராக பாருங்க சார். இந்த டேப் கொடுங்க சார். அஞ்சு நாள் சார். டேய் கழுத்துலேருந்து மட்டும் அளவு எடுக்கிற? கழுத்து கீழே தான் சார் பாடி தொங்க, அதனால் தலையை கழிச்சிடணும் சார். வெயிட் எப்படி? தலையும் சேர்த்து தானே? இல்லை சார், தலை தன்னால் கழிஞ்சிடும் சார். 75 3 எவ்வளோ சார்? 225. எழுதிக்கோங்க சார். 225. எதுக்கு 3 மடங்கு வெயிட்டு? உங்களை மாதிரி ஒரு பொம்மை செய்யணும் சார். அது உங்கள் வெயிட்டோட 3 மடங்கு வெயிட் ஏற்றும் சார். அது ஒரு 5 தடவை தொங்க விட்டு பார்க்கணும் சார். அப்போ தான் கை ஸ்ட்ராங்காக இருக்க இல்லைன்னு தெரியும் சார். அப்படியே நீங்களும் ஈஸியாக செத்துடலாம் சார். நீ செய்கிற பொம்மை என்ன மாதிரி இருக்குமா? அப்படியே உங்களை மாதிரி இருக்கும் சார். அசந்து போயிடுவீங்க. நீங்களே நேரில் வந்து பாருங்களேன். பொம்மையை தூக்கில் தொங்க விட்டு பார்க்கும்போது நானும் வந்து பார்க்கலாமா சார்? அடுத்தது என்ன? ஃபோட்டோ சார். எதுக்கு? டம்மிஸ் இருக்கு சார். சார் அப்படியே உங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ சார். சும்மா ஞாபகத்துக்கு சார். சார் லைட்டாக சிரிக்கலாமே சார்? 2 பேரும் செம்மையாக இருக்கீங்க சார். ஸ்மார்ட் சார். சார் அப்படியே எங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ சார். இந்த பட்டன் அவங்க சார். சார் அப்படியே எங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துங்களா சார் ப்ளீஸ்? ஓகே பட்டன் சார். ஏய் துண்டக்கல் சார். டவல் வேணாம் சார். ஓகேவா சார்? சரி சார். சரி சார். ஓகே சார், கொடுத்துருங்க சார். முடிஞ்சா? முடிஞ்சு சார். கான்ஸ்டபிள் வரேன் சார்.
பாலு சார் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காரு? என்னை பார்த்தா காமெடியாக இருக்கா இல்லை என்ன வச்சு காமெடி பண்ணுறா? எவ்வளோ ரிஸ்க்கான இடத்துல ஒரு துப்பு கொடுத்தா சொல்லி உயிரை பணைய வச்சு வெளியே எடுத்து வந்திருக்கேன். கடைசியில் பார்த்தா வெறும் வெள்ளை பேப்பர். தோழர் பாலு கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. உள்ள வாங்க. தேதி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 7 கைதிகள் பரிமாற்றம் நடைபெற உள்ளது. இதுதான் திட்டம். வாலிங்கம் வா. கோயிலே எப்படி மேஜிக் மாதிரி நான் பார்க்கும்போது ஒன்றும் இல்லையே. வெள்ளை பேப்பர்ல பால்ல எழுதுனா எழுத்து தெரியாது, அது நெருப்புல காட்டினா தெரிஞ்சிடும். இது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச டெக்னிக். எப்படி?